114 சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேலருக்கு முன்பதாக கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆடுகள் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடல் விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் என்ன நடந்தது? மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுவதற்கு என்ன நடந்தது? பூமியிலே நீர் ஆண்டவருக்கு முன்பதாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பதாகவும் அதிரு. அவர் கண்மலை அந்த கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர் இஸ்ரவேலோடு கூட இருக்கிறார் என்று விளம்பினது. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொந்தமாக்குகிறார். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருப்பீர்கள் என்று சொன்னால் வாசித்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாக்குத்தத்தமானது. உங்களுக்கு முன்பதாக பூமி அதிரும், உங்களுக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களையும் கர்த்தர் முடங்கும்படி செய்வார். காரணம், இஸ்ரவேல் பலத்ததும் பெருத்ததுமாயிருந்தது. ராஜ்யங்கள் கண்டு பயந்தது. அவர்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர்களை நடத்துகிறவர் பெரியவர், உங்களை நடத்துகிறவர் பெரியவர், உங்களை நடத்துகிறவர் உன்னதர், உங்களை நடத்துகிறவர் அதிசயர், உங்களை நடத்துகிறவர் அற்புதர். ஆகவே உங்களுக்கு விரோதமாய் வாயுதம் வாய்க்காது. இது கர்த்தரின் குடும்பம், இது ஆண்டவருடைய குடும்பம், இது கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த துர்ச்சிந்தைகளும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் அது நிற்காது. கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், கர்த்தர் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நடுவிலே இருக்கிறபடினால் இனி தீங்கை காணாதிருப்பார்.